எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற 2வது பாடம் இயேசுவின் வம்ச வரலாறு. வம்ச வரலாறும் அதில் ஒரு சில முக்கிய பெண்களை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். தொடங்கலாமா? இயேசுவின் நாமத்திலே பேசுகிறது நானல்ல, பிதாவின் ஆவியானவர். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1-17 வரை நீங்கள் வாசிக்கும் போது இயேசுவின் வம்சம் ஒரு வீட்டு பத்திரம் போல பதிவு செய்யப்பட்டிருக்கும் போல் உள்ளது. முன்னொரு காலத்தில் இயேசு வாழ்ந்தார் என்பதை விளக்கமாக இயேசுவின் வம்சம்தான் என ஆதாரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ நம்ம ஒருத்தர் வாழ்ந்ததற்கான அடையாளம் நம்ம என்ன சொல்லணும்? ஒரு பிறந்த சர்டிஃபிகேட் வேணும், இல்லை பிறந்ததுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நமக்கு வேணும். அதுக்கப்புறம் நம்ம தாய் தகப்பனுடைய பிறந்த சர்டிஃபிகேட், இப்படி நமக்குன்னு ஏதாவது ஒரு நம்ம பிறந்ததற்கு ஒரு அடையாள சான்று இருக்கும். அதனால் அது பதிவு செய்யப்படணும், ஒரு பத்திரம் போல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது தான் நமக்கு அது ஒரு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வம்ச வரலாறு ஒரு இடத்துலையும் மாறுபடும், அது நமக்கு புரியாது. இப்போ நம்ம அதையும் எந்த வசனம் என்பதை நம்ம பார்ப்போம். ஆனால் நெகேமியா 7ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம் முதல் 64 வசனம் வரை ஒரு பெயர் பட்டியல் இருந்தவர்கள் வம்ச வரலாறு இல்லை. அதாவது அந்த பெயர் பட்டியலில் ஒரு சில வம்ச வரலாறுகள் இல்லை. ஆனால் அந்த வம்ச வரலாறு அந்த விடுபட்ட நெகேமியாவில் விடுபட்ட அந்த வம்ச வரலாறானது 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரத்திலும் 9ஆம் அதிகாரம் வரைக்கும், அதாவது 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த விடுபட்ட பெயர் பட்டியல் எல்லாம் அங்கே இணைக்கப்பட்டிருக்கும். இயேசு கற்பனை அல்ல, ஆதாரமாக பழைய ஏற்பாட்டின் வம்சம் மூலம் ஆபிரகாம் வம்சம் இயேசு என்பதை குறிப்பிட மத்தேயு எழுதப்பட்டது. மத்தேயு அதிகாரத்தை இயேசுவின் வம்சத்தில் 3 ஸ்திரீகள் வருகிறார்கள். ஏன் அந்த ஸ்திரீகள் வருகிறார்கள் என்றால், இயேசு சொல்கிறார், நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் என்றார். யோவான் 1:1ஆம் அதிகாரம். ஆண்டவர் அநேக இடத்துல இந்த சீசர்கள் ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுவாங்க. அந்த வழக்கம் உண்டு யூதர்களுக்கு. ஆனால் இந்த சீசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு சுத்தபத்தமாக இருக்குது தெரியலையா அப்படின்னு கேட்டோன்னே ஆண்டவர் ஒரே வாரத்தில் அவங்கள சாப்பிட்டு ஜீரணமாகி டிஸ்போஸ் ஆக போகுது. இதுக்கு எதுக்குப்பா சுத்தம்? அவங்க எஜமான் கூட இருக்க வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம், நான் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் அவங்க வேறு மாதிரி மாறுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு இது பண்ணி விடாரு, நக்கல் பண்ணி விடாரு. நக்கல் பண்ணுற மாதிரி தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் சும்மா கிடையாது. தன்னோட பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி வேணாலும் எந்த வகையிலும் அவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அதுதான் உண்மை. நாம் என்னதான் அறியாத நம்மளோட வழக்கம் இன்றைக்கும் நம்ம கடைப்பிடிக்கிறோன்னா கை கழுவிட்டு தான் சாப்பிட போகிறோம். ஆனால் சீசர்கள் பண்ணது சரியா தப்பா? நீங்களே சொல்லுங்கள். நமக்கு இன்றைக்கி ஜென்ரலாக நான் கை கழுவாமல் எத்தனை பேர் சாப்பிடுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? ஒரு கொத்து வேலை பார்க்குறவன், அதாவது ஒரு கட்டிட வேலைக்கு போகிறவங்க சொல்ல முடியாது. ஒரு பெயிண்ட் வேலைக்கு போகிறவங்க சொல்ல முடியாது, நான் கை கழுவாமல் நான் சாப்பிட மாட்டேன். கை கழுவுறதுங்கிறது ஒரு வழக்கமாகவே இருந்திருக்கு. அது நல்ல விஷயமா இல்லைன்னு அவங்க கேட்ட இடம் தான் தப்பு. அப்போ ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு சுத்தம் குறை சொல்லுகிற கூட்டம். குறை சொல்வதற்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க. ஒருத்தர் குறை சொல்வதற்கு முன்னாடி நாம் ஏன் அவனை குறை சொல்லணும்? தப்பாகவே இருந்தாலும் தேவனுடைய மனசில் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தப்பை கூட ஆண்டவர் ஒரு சில நேரம் சரி செய்வார். அதாவது சாப்பிட்றதுன்னு உள்ளே போய் வெளியே வந்துடுற தவிர அது ஒன்றும் தீட்டு இல்லையே. அதுதான் நம்முடைய ஆண்டவர் நம்மளை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டார். அதனால் நீதிமான்களை அல்ல பாவிகளையே அவர் ரட்சிக்க வந்தார். நாம் வேகமாக பார்த்துக்கிடும். யூதா தனது 64 வயதில் தவறு செய்தான். பின்பு அதை தவறு என்று உணர்ந்தார். நம் யூதாவை பார்த்து நாம் படிக்கும்போது அவருடைய பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள், இறந்து போகிறார்கள். அவருடைய வம்சாவளிகள் நாங்களும் இதை கடைசி மகன் கூட நான் இதை செய்தால் செத்து விடுவோமோ என்று பயந்து கடைசி மகனை கூட அவருடைய மருமகளுக்கு கொடுக்காமல் விட்டு விடுவார். அதனால் அவர் ஒரு தவறு செய்து கடைசியில் அதை உணர்ந்து திருந்தி விடுவார். அதன் மூலம் ஒரு சந்ததி உருவாகிறது. இப்போ நாம் ஒரு சில வசனங்களை குறித்து நாம்
நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் வசனத்தையும் அதிகாரத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ரூத் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இந்த ரூத் என்ற பெண் மோவாபிய வம்சத்தின் தேவனுடைய கோபத்தால் 10 தலைமுறையை கடந்து 10 தலைமுறை வரை ஆலயத்திற்குள் வரக்கூடாத கூட்டம். ரூத் மெய்யான தேவன் என்று இயேசு என அறிந்தார், ரட்சிக்கப்பட்டார். இப்போ இதில் நம் நாம் தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம் இருக்குது. என்ன தெரியுமா? இந்த மோவாபியர்கள் யார்? லோத்தின் வம்சம். தவறான வழியில் பிறந்தவர்கள், தப்பு செஞ்சு இந்த வழியில் பிறந்தவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் 10 தலைமுறைகளை ஆண்டவர் அவர்களை தன்னுடைய ஜனங்களுக்குள் சேர்க்கவே இல்லை. 10வது தலைமுறையான அந்த 10வது தலைமுறையில் யார் வருகிறார்? ரூத். நெகேமிங்கிற ஒரு குடும்பத்தோடு போய், அதெல்லாம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய அதில் ஒரு ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. இவங்க ஏன் அங்கே போனாங்க யூதர்கள்? அங்கேருந்து ஏன் ரூத்துக்கு கொண்டு? இது எல்லாமே தெய்வத்திட்டம் தான். ஆனால் அந்த தெய்வத்திட்டம் நடக்கிறதுக்கு அந்த மனிதர்கள் செஞ்ச காரியம், போய் ஒருத்தர் கூட உயிரோடு திருப்பி வரல. ஆனால் போனவர் அந்த அதாவது என்னுடைய தேவன் என்னுடைய நாடுன்னு சொல்லி வரும்போது, அந்த பெண் மட்டும் அன்னைக்கு எடுத்த ஒரு முடிவு, அந்த தலைமைத்துவ முடிவுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்கு. இப்போது நம்ம இது வரைக்கும் ஒரே ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். ரூத் என்ற பெண்ணை குறித்து. ரூத் என்பது நம்ம உண்மையிலே சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு ஒரு தெய்வத்திட்டம்னே சொல்லலாம். இருக்கிறதுலே. ஏன்னா அவங்க தான் இயேசுவின் வம்சமான தாவீதோட இரண்டாவது வம்சம். முதல் ஓபேத்து தாவீதை பெற்றன்னு வரும். தாவீதோட வம்சத்தில் தான் இயேசு வருகிறார். இப்போ இயேசுவின் வம்சாவளியை இணைப்பதற்கு கொண்டு வந்த 2வது பெண் இந்த ரூத். 1வது பெண்ணை குறித்தும் நாம் வேதத்தில் பார்ப்போம். வர நாம் ஒரு சில காரியங்கள், அதாவது ஏன் இவளோட சேர்ந்து இவளை பெற்றான் என்பதற்கு ஒரு உதாரணமாக ஆண்டவர் முன்பே சொல்லிவிட்டார், நான் நீதிமன்றங்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் என்று. அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் பாவம் செய்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன், எனக்கு ஜெபம். நான் ஒரு மனிதனை சந்தித்தேன். இந்த மனிதன் சொல்கிறா, கிறிஸ்தவன், ஆனால் ஆலயத்துக்கு போவேன், ஆனால் நான் திருவிருந்து எடுக்க மாட்டேன். என்ன காரணம் கேட்டால், திருவிருந்து பரிசுத்தமானது. நான் ஒவ்வொரு வாரமும் நான் இடையில பாவம் பண்ணதை, வாயினால் பாவம் பண்ணிடுறேன், என்னுடைய சரீரத்தினால பாவம் பண்ணிடுறேன், என்னுடைய கைகளினால் பாவம். இப்படி நான் பாவமான மனுஷனாக இருக்கும்போது நான் எப்படி திருவிருந்து எடுக்க முடியும்னு கேட்டேன். இப்போ நான் சொன்னேன், திருவிருந்துங்கிறது என்ன? ஆண்டவருக்கு நமக்கும் ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை. 10 கற்பனைகளை கொடுத்து பாவியான நம்மை பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அவர்களை மீட்டுக்கொண்டார். புதிய உடன்படிக்கையை கொடுத்து புறஜாதியர்களை மீட்டுக்கொண்டார் இயேசு. அப்படி இருக்க நாம் அவர்களுக்கு உடன்படிக்கை பண்ணப்பட்டோம். தேவனுக்கு நமக்கு உடன்படிக்கை ஏற்பட்டு அவர் நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து இன்னைக்கு நம்மளையும் 2ஆம் வருகையான நம்மளை கூட்டிக் கொண்டு போவதற்கு தான் இந்த உடன்படிக்கையை தவிர, உடன்படிக்கைக்கு பின்னாடி இருக்கும் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இயேசுவானவர் அந்த அப்பத்தை பெற்று கொடுத்தார் அல்லவா, தன்னுடைய ரத்தம் என்று சொல்லி திராட்சரசத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் நன்றாக வாசித்து, நான் இன்று முதல், அதாவது அவங்களுக்கு கொடுத்த அடுத்த நிமிஷத்துலேருந்து, நான் தண்ணீர் குடிப்பதும் இல்லை, உணவு அருந்துவதும் இல்லை, நாம் பரலோகத்தில் தான் நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ தான் நம்ம சாப்பிடுவோங்கிற மாதிரி சொல்லுவார். நீங்கள் அது நல்லா வேதத்தை வாசிச்சிங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். அப்போது அந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்றால் அந்த ரத்தமும் ஒரியாமல் இருப்பாங்க. அதாவது சரீரத்தில் முழு ரத்தமும் வெளியேறி தண்ணீர் வந்ததுன்னு இருக்கும். முழு ரத்தமும் வெளியேறி தண்ணீர் வந்தால் இயேசுவின் ரத்தத்தில் ஒரு துளி ரத்தம் கூட இல்லை. அதுதான் ஆதாரம். இந்த விழாவிலே குத்தின போது முழு ரத்தம் வெளியேறி தண்ணீர் வந்தது, அதுதான் கடைசி ரத்தம். கைகளில் இருத்தல், தலையில் இருத்தல், எதுலையுமே ரத்தம் கிடையாது. அந்த அளவுக்கு ஏன்னா தலையில் முள்மொழி சூட்டப்பட்டது, கைகளில் ஆணி அரைக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்குது. அதையும் ஒரு பாடமாக நான் எடுக்கிறேன். அதெல்லாம் படித்து படிக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு நாம் இந்த வேத பாதத்தை இதோடு முடித்துக்கலாம். அதனால் முடித்துக்கொள்வோம். ஒரு சிறிய விளக்கம், நான் உடன்படிக்கை எடுக்க மாட்டேன், ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன், நான் பரிசுத்தம் இல்லாதவன் கிடையாது, அப்படி என்று ஒதுங்கி விடாதீர்கள்.
ஒவ்வொரு மதமும் திருவிருந்துக்கு முன்பாக ஆயத்தமாங்கள். தேவனுடைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனால ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஆண்டவருடைய திட்டமும், ஆண்டவருடைய அந்த உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ஆண்டவருக்காக இன்னைக்கு நீ இந்த உடன்படிக்கை நீ எடுக்காம போனால், நாளை அவரோட பந்தியில் நீர் சேருவதில்லை பரலோகத்திலே. அதனால் ஞானமாய் நடந்து கொள்வோம். கர்த்தருக்குள் ஞானம் இருக்கிறது. கர்த்தரை நீங்கள் பின்பற்றுங்கள். அவரிடத்துல நீங்க பயப்படும்போது ஞானம் உங்களுக்கு தெளிவாக கிடைத்துவிடும். அதனால் தெளிந்த புத்திரர்களாக நடந்து நம் தேவனுக்குள் இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.